Rayon Designer presents Karpal Cinema. Shoots rental for parties, weddings, any other occasions, and customized tailoring also done. For more details, contact 90435 2. இங்கே பார்க்குற படம் கலர் வந்து மதுரைக்கு போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனுடைய டர்ட்டினஸ்ஸு, ஸ்க்ரீன் மெயின்டைன் பண்ணாமல் போகிறது, அப்புறம் லென்ஸு, ப்ரொஜெக்டர் இருக்கிற லென்ஸுடைய ஃபாகு அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அலுப்பு வரும்ல, டயர்டாக இருக்கும். அவங்க வந்து ஒரே ஷெட்யூல் தான் மேக்ஸிமம் 99% ஃபிலிம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஷெட்யூலில் தான் பிளான் பண்ணுறாங்க. நான் போய் ஒரு தேட்டரில் போய் கேட்டேன், நான் என்னம்மா இந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டு போய் ஆப்ரேட்டர் ரூமில் போய் பார்த்தா, சார் இங்கே வந்து அவங்க தான் பார்ப்பாங்க, போன வாரமே சொல்லிட்டேன் ஓனர்கிட்ட, ஒரு பல்பு வச்சு ஓட்டுறான்ட்டாரு அப்படின்ட்டு. சரிங்க, இப்போ இந்த பல்பு வச்சு என்ன பண்ணுவீங்க? அதே டூப்ளிகேட் பல்பு. டெஸ்ட் எதுவும் எடுத்திருக்கீங்களா சார்? டெஸ்ட் எதுவும் எடுத்தீங்களா அந்த பேச்சுலர் வீட்டில் ஷூட் போகிறதுக்கு? பேச்சுலரில் அவருக்கு என்னென்னா லைட்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டேன், ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன். நான் டேரக்டர் புதுசு, அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் அப்போ தான் ஃபஸ்ட் ஃபில்ம் பண்ணேன். எனக்கு அவர் தான் எனக்கு கூப்பிட்டார், ப்ரொடியூசர் தான் கூப்பிட்டு தான் டேரக்டர் இன்ட்ரோ டேரக்டர் தான் கூப்பிட்டு போனார். அப்போ அவங்களுக்கு பேசும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஃபில்ம் வரும் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ஒரு ½ டே ஷூட் பண்ணோம். அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க அது எப்படி எனக்கு இப்போ தெரில, லைட்லாம் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். இப்படி தான் வரும், ஃபில்மாகவே இந்த மூடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் எல்லாமே டெஸ்ட் ஷூட் எடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1 மினிட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து காமிச்சு அது தேட்டருக்கு கூட்டு போய் ஸ்க்ரீனில் நம்ம க்யூப்பில் வச்சு அவருக்கு த்ரோ பண்ணி காமிச்சேன். பார்த்துட்டு அவர் ஓகே சொல்லி அவுட் பண்ணோம். சார், இப்போ கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் நீங்கள் பெரும்பாலும் பண்ணுறீங்க, அப்போ அந்த இடத்துல பேலட் செட் ஆகலை, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. டக்குனு ஒரு பப்ளிக்கில் நம்ம எடுக்க மேற்கு தொடர்ச்சி முறை பண்ணுறீங்க, அந்த இடத்துல நம்ம பேலட்டோ பின்னாடி இருக்க பேக்ரவுண்டோ எதுவும் செட் ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கோம்? அது அங்கே இருக்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம முன்னாடி தான் அதை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. சிலர் தான் நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றதும் எல்லாமே உங்கள் கைக்கு ஈஸியாக கிடச்சிடாது, வராது. பட் நம்ம மேனேஜ் பண்ணணும், அப்படியான விஷயமாக தான் அது இருக்கும். அதை நம்ம வந்து அதான் சொன்னோம் இல்லையா, ஃப்ரம் த பிகினிங்கில் சொன்னோம்ல, ஃபோக்கஸ்டாக நீங்கள் அதுக்குள்ளே பெல்ட் ஆகி அதுக்குள்ளே நீங்கள் 100% நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது பாசிபிள். ஆட்டோமேட்டிக்காக உங்களை ட்ரைவ் பண்ணிடுவோம், அது உள்ளே மட்டுமே இருக்கும். நான் வந்து அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது டைரக்டர் ஆகட்டும், உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சைட் ஆகட்டும், அப்சர்வேஷன் ரொம்ப இப்போ மனிதர்களை பார்க்குறது. ஏன்னா இப்போ நம்ம மனிதர்களை பார்க்குறதே இல்லை, மொபைல் தான் மேக்ஸிமம் பார்க்குறோம், சிஸ்டம், நம்ம விஷனே க்ளோஸ் ஆகிடுச்சுல்ல. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அப்சர்வேஷனில் பப்ளிக் இப்போ மனிதர்களை பார்க்குறதாகட்டும், ஒரு லைட்டோட ப்ளே வாட்ச் பண்ணுறதாகட்டும், அது எல்லாமே அப்சர்வேஷன் தான். எப்படி சார் போய் அப்படின்னு இப்படி அப்சர்வ் பண்ணுமா, லூசு போயின்னு சொல்லுவாங்களே சார் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அது நம்ம ஜென்ரலாக அதை எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றது தான். ரீக்ரியேட் பண்ணுவீங்களா சார்? திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா சார்? ஒரு அதெல்லாம் பண்ணும். அது அப்படி எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ண முடியாது, ஆனால் அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணி அது வந்து நமக்கு வந்து அது நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நேச்சுரல்லேருந்து வர்றதுன்றது ரீக்ரியேஷன்றது அது அப்படி எக்ஸாக்டாக கிடைக்காது. பட் அதை நம்ம அப்சர்வேஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதை ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு இல்லை, அதுதான் அது நம்ம வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறது வேறு, நீங்கள் காப்பி பண்ணுறது வேறு இல்லை. ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஓகே இது நல்லா இருக்குல்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும்போது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது வேறு. அது மனசில் பதிவு. ஆமாம், அது அப்சர்வேஷன். அதான் அப்சர்வேஷன் சொல்லலாம். நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்கன்றது தான்.
இதில் படம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ டோட்டலாக தமிழுக்கு அவங்க கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கேயே இருக்கனால இங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாமே தெரியும். அங்கே போய் அதுக்கு அடாப்ட் ஆகி இல்லை அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி சார் இருக்குது? அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க. அவங்க கண்டென்ட்டாகவும் அதே மாதிரி ரொம்ப செலக்டிவான கண்டென்ட் தான் எடுத்து பண்ணுறாங்க. எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணுறதில்ல. ஒர்க் ஃப்ளோவாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அங்கே நம்ம கால் சீட் வேறு, அங்கே கால் சீட் வேறு. அங்கே 9 o'clock மார்னிங் 6 to நைட் 9 o'clock வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம கால் சீட் வேறு டோட்டலாக. அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்மளே அப்படி தான் பண்ணுறோம். நம்மதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அலுப்பு வரும்ல, டயர்டாக இருக்கும். அவங்க வந்து ஒரே ஏக்தம் ஒரே ஷெட்யூல் தான். மேக்ஸிமம் 99% ஃபிலிம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஷெட்யூலில் தான் பிளான் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப பீரியடான ஃபில்மு இல்லைன்னா வேறு மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குன்னா மட்டும்தான் எடுத்து டைம் எடுத்து பண்ணுறாங்க. அதர்வைஸ் நான் இப்போ 2 படம் பண்ணேன். 2 ஃபில்முமே ஒரே சிங்கிள் ஷெட்யூலில் பண்ணோம். ஷார்ட் டிவிஷன்ஸாக ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன தேவை அப்படின்றத ரொம்ப கிளியராக இருக்காங்க. அது மட்டும் போதும் அப்படின்றாங்க. அடுத்த அடிஷனலாக எதுவும் எடுக்கிறது இல்லை அவங்க. அதே மாதிரி ஓரியன்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த இடத்துல எத்தனை மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோன்னா 7 மணிக்கு ஷாட் வைக்கிறோன்னா 7:15 ஃபஸ்ட் ஷாட் வச்சுருவோம். இப்போ நம்ம இங்கே பிளான் பண்ணும்போது சில நேரங்களில் அது சரியாக பண்ண முடியாமல் போயிடும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி ஆர்டிஸ்ட்டு வந்து 9 o'clock வரைக்கும் இருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறாங்க. ப்ளஸ் வந்து அன்வான்டான டைம் வேஸ்ட் பண்ணுறதோ, டைம் டிலேயிங் நம்ம இதில் நிறையா நடக்கும். ஒரு ஓரியன்டேஷன் இல்லாமல் இருக்கும். அது அங்கே இல்லை. அதெல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அது ரொம்ப எனக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக லாங்குவேஜாக ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நம்மளுக்கு. வாங்க அப்படின்றத வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. கொஞ்சம் இப்போ ஒரு எனக்கு ஓரளவுக்கு சும்மா தெரியுன்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சீன் என்ன, சீனுடைய மூடு என்ன, இந்த கேரக்டர் என்ன பேசுகிறாங்க, இந்த கேரக்டர் என்ன பேசுகிறாங்கன்றதையும் நான் கேட்டுருவேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதனால் எனக்கு ஒர்க் பண்ணுறது ஒன்றும் பெரிய இதுவாக தெரில. லாங்குவேஜ் நமக்கு எப்போயுமே இதுவாக இருக்காது ஆர்ட்டுக்குள்ளே. இப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ மதுரை பக்கம் ஒரு சின்ன தேட்டர் இருக்குது. அங்கே இருக்க பல்போட இன்டென்சிட்டி எல்லாம் வேறு, அந்த ஸ்க்ரீனோட. ஸோ அதுக்காக தான் லைட் இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. நான் சென்னையில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அப்படி இருக்கா? அப்படி யார் சொல்கிறா? இல்லை இல்லை ஸ்கோப் இல்லை சார். அங்கே வந்துட்டு டல்லான ஸ்க்ரீன் இருக்கும். அதனால தான் இவ்வளோ லைட் வச்சு எடுக்கிறோன்னே ஒரு சரி, அந்த ஸ்க்ரீனுக்கு வேறு ஷார்ட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, இப்போ லைட் தூக்கி இப்போ மெட்ராஸில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு எடுக்கணுமா? நம்ம அப்படி எடுக்கலையே. இல்லை அந்த மாதிரி இருக்கா சார்? இல்லை நான் இல்லை அப்படிலாம் கிடையாது. அதாவது நான் வந்து நிறைய தேட்டருக்கு போய் இந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் வந்த பிறகு, கியூபு, இஎஃப்ஓ வந்த பிறகு நிறைய தேட்டருக்கு போனேன் நான். எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, டெக்னாலஜி வேறு மாறுது. அது தேட்டருக்காரங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தேட்டருக்காரங்களுக்கு யாருக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன மாதிரி பண்ணிக்க முடியலன்னா, செலவு, தேட்டருக்கு ஆள் வர்றதில்லை, மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரேட் பண்ணும்போது ஃபுட் லேம்ப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பார்கோ ப்ரொஜெக்ஷனில் வச்சு நிறைய கிரேடிங்கில் நிறைய இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வீஃபெண்டரில் பார்த்துட்டு திரும்ப தேட்டருக்கு போகிற வரைக்கும் இன்பிட்வீனில் 1000 லேயர்ஸில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஃபுட்டேஜ் அது இன்னும் மீனிங்ஃபுல்லாக சொன்னோன்னா, வேர்லாம் பார்த்துக்க, ரூட்ஸில் சல்லி வேருன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நிறைய நடக்கும். நம்ம ஃபுட்டேஜை வந்து வேறு வேறு ரூபங்களில் அது டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்படி வந்து ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டிஜிட்டலுக்கு வந்து ஃபுட்டேஜ் நம்ம லைட் வச்சு எடுக்கிறோம், அதை அதிகமாக லைட் வச்சுருவோம், அதெல்லாம் தாண்டி அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஒரு 8K கேமராவில் ஷூட் பண்ணுறோம். நமக்கு இருக்கிற தேட்டர் ஸ்க்ரீனிங் ஆகட்டும், நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோவுக்கு அது எல்லாமே 2Kவாக தான்
பண்ணப்படுது பட்ஜெட் விஷயமா. நீங்கள் 8K எடுத்தாலும் அது 2K தான் கன்வர்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு அங்கே உங்களோட இது டவுன் ஆகுது. இந்த ஒரு விஷயம் டவுன் ஆகும்போது என்ன ஆகும்னா RGB லெவல், பிளாக் ஒயிட்டு, லைட்டோட ஆட்டிடியூடு, இது எல்லாமே அதோடைய தன்மையை மாறும். அதோடைய 8Kல இருக்கும்போது இருக்கிற இதுவும் 2Kக்கு வரும்போதும் வேரியேஷன்ஸ் இருக்கும். பெருசாக இருக்காது, சின்னதாக ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்படியே மெல்ல மெல்ல அது ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் தேட்டருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தேட்டரும் ஒவ்வொரு பொசிஷனில் இருப்பாங்க. நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் வெரைட்டியாக பிரிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு ஒரு செட்டப்பு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ஊர்களில் இருக்க தேட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் குவாலிட்டி கம்மியாகும். நம்ம கிரேட் பண்ணும்போது நம்ம லேபில் வந்து பேக் லைட்டில் கிரேட் பண்ணுறோமா, ஃப்ரண்ட் லைட்டில் பண்ணுறோமா, நம்ம பண்ணுற ப்ரொஜெக்ஷனில் என்ன லேம்ப், ஃபுட் லேம்ப் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு போன பிறகு அவங்களுக்கு வந்து அந்த பல்பில் வந்து உள்ளே வச்சுருக்கிற பல்பில் வந்து ஒரு பல்பு ஃபீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பல்பில் தான் போயிட்டுருப்பாங்க. நான் போய் ஒரு தேட்டரில் போய் கேட்டேன், நான் என்னம்மா அந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டு மேலே போய் ஆப்ரேட்டர் ரூமில் போய் பார்த்தா, சார் இங்கே வந்து அவங்க தான் பார்ப்பாங்க, போன வாரமே சொல்லிட்டேன் ஓனர்கிட்ட, ஒரு பல்பு வச்சு ஓட்டுறான்ட்டார் அப்படின்ட்டு வர்றாரு. சரிங்க, இப்போ இந்த பல்பு வச்சு என்ன பண்ணுவீங்க? அதே டூப்ளிகேட் பல்பு தான் அப்படின்றாரு. இப்போ பல்புக்கு வந்து ஒரு ஹவர்ஸ் இருக்குது, இத்தனை ஹவர்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஹவர்ஸ் முடிஞ்சோடனே அது வந்து ஒன்று அந்த ஹவர்ஸ் முடிஞ்சோடனே என்ன ஆகும்னா இதே தான், சேம் தான், RGB, பிளாக் இது மாறிட்டே இருக்கும். இப்போ டூப்ளிகேட் நீங்கள் போடும்போது ரெட்டு வேறையாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்குற படம் கலர் வந்து மதுரைக்கு போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனுடைய டர்ட்டினஸ்ஸு, ஸ்க்ரீன் மெயின்டைன் பண்ணாமல் போகிறது, அப்புறம் லென்ஸு, ப்ரொஜெக்டரில் இருக்கிற லென்ஸுடைய ஃபாகு, அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து எல்லா மொபைலும் வேறு வேறு கடலில் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட் தான். அதை நம்ம பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து பேசிக்காக ப்ரொஃபஷனலாக என்னவோ அதை தான் பண்ண முடியும். அப்படி சொன்னாங்கன்னா அது தெரில, என்ன மாதிரி யார் சொன்னாங்கன்னு தெரில, பட் அது சரியாக வராது. அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா தெரில, அது எனக்கு தெரில. என்னோடய ஒப்பீனியனும் என்னோடய நாலேஜை பொறுத்து, நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படி நான் பண்ணுறதே இல்லை. இப்போ OTT வந்து அது சேஞ்ச் ஆகிடும். OTT வந்து என்ன சேஞ்ச் ஆகிடும்ன்றீங்க? புரியல. நம்ம படம் பார்க்குற இப்போ இந்த தேட்டரோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே எல்லாருக்குமே ஒரே மாதிரி படம் அப்படி இல்லை. இப்போ உங்கள் சிஸ்டமில் வேறு மாதிரி இருக்கும், அவர் சிஸ்டமில் வேறு மாதிரி இருக்கும். டிவி மாறும்ல, டிவி மாறும். உங்கள் மொபைல் டிஸ்பிளே வேறு மாதிரி இருக்கும், அவர் மொபைல் டிஸ்பிளே வேறு மாதிரி இருக்கும். அது மாறிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் பண்ணவே முடியாது. நம்ம திருப்திக்கு மட்டும் நம்ம அதான் இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, இந்த அடுத்த நியூட்ரான் சொன்னேன்ல, நியூட்ரான் டெக்னாலஜி வந்து தனியாக பேசணும், ஒரு பெரிய எபிசோடு. சும்மா ரேண்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஹைலைட்டாக. நம்ம பிரெயின் தான் வந்து டேட்டா சேவ் பண்ணுற இடம், உங்கள் ஐ தான் ஆப்டிக்கல். சரிங்களா? இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு நான் உங்களை பார்த்துட்டு இப்போ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ரெமினிசன்ஸ்னு ஒரு படம் ஜாக்மேன் நடிச்சிருப்பாரு, அது இந்த கான்செப்ட் பற்றி தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. அப்படியா? இதே தான் ஃபுல்லாகவே அவர் அதை வச்சு கதை ஃபுல்லாக போவோம். ஆனால் அதோட பேஸே தான் நான் பார்த்ததை வச்சு அவங்க ப்ராஜெக்ட் நடக்கும் அங்கே. அடுத்த டெக்னாலஜி அதான். அந்த இன்னும் 2030 2035 கம்ப்ளீட் நியூட்ரலாக மாறிடும். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த எல்லோவாக இருக்கும், இந்த ப்ளூவாக இருக்கும், மாற்ற முடியாது யாரும். அந்த டேட்டாஸில் நீங்கள் வந்து என்ன பிரச்சனைனா மறுபடியும் அதுலேயும் இந்த கார்பரேட்டு இந்த பணம், இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் மாயவன் படம்லாம் மண்டைக்குள்ள ஓடுது. இல்லை, இப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் இப்போ உங்கள் டேட்டாவை நீங்கள் உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது, இது நீங்கள் டெவலப் பண்ணோன்னா நீங்கள் ரிலையன்ஸோ ஏர்டெல்லோ தான் நீங்கள் போய் நிற்கணும். இப்போ நீங்கள் இப்போ ஜிபியில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து டெராபைட்டில் சொல்லிகிட்டு இருப்போம். 10 டெராபைட் இருந்தால் பணம் இருக்குது மச்சான், அந்த டேட்டா எடுக்கணும் எப்படியாவது. பணம் இருந்தால் போட்டு எடுத்துகிட்டு ஒரு 5 டெராபைட் வேணும்டா, அதை டவுன்லோட் பண்ணணும், மறுபடியும் காஸ்ட்லி ஆகிடும். மறுபடியும் அவங்கள டிபெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு செட்டப் பண்ணிடுவாங்க.